அது யாருன்னு தெரிலங்க. எந்த எந்த ஆள் அது அப்படின்னு எனக்கு தெரில. அதாவது கொஞ்சம் சந்தோஷப்பட்டா கூட அதுக்கப்புறமா உனக்கு சோகமா இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் சிரிக்கிறதுக்கே நெறைய பேர் கஷ்டப்படுற இந்த காலத்தில, "ரொம்ப சிரிக்காதடா" அப்படின்னு அட்வைஸ் பண்ற ஆளுங்க எனக்கு புரியல. அதாவது எந்த எந்த நோக்கத்துல அவங்க சொல்றாங்க? இந்த மாரி "கஷ்டப்பட்டுருவடா, சிரிக்காதடா, ரொம்ப சிரிக்காதடா, ரொம்ப இது பண்ணும்டா" அப்படின்ட்டுலாம் எனக்கு புரியல. ஏன் ஒரு மனுஷன் சிரிக்கிறதுக்கு தயங்கணுமா? சிரிக்கிறது கடவுள் பார்த்தா "இவன் ஏன் சிரிக்கிறான்? இவனுக்கு கஷ்டத்த குடு" அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்லுவாங்களா? எனக்கு புரியல அதெல்லாம். ம். நான் மனுஷன் தானே. நான் சோகன்ற ஒரே ஒரு இதுலயே மூவ் பண்ணிட்டு இருந்தா, ஏன் நான் சந்தோஷத்த அனுபவிக்கக்கூடாதா? நான் ஒரு வெற்றிய அனுபவிக்கக்கூடாதா? நான் கேட்குறேன். இல்ல நான் கேட்குறேன். அ நான் எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஹேப்பியான ஒரு சின்ன மூமெண்ட் தானே. அன்னைக்கு அந்த குழந்தை என் தோள் மேல ஏறுனப்போ எனக்கு இருந்த சந்தோஷம். ம். வேற எதுலயுமே கிடைக்கக்கூடாதா? அ கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு, அப்புறமா ரொம்ப சோகமா இருடா அப்படின்னா, எனக்கு புரியலங்க. ஏன் ஒருத்தன் நிம்மதியா, சந்தோஷமா இருக்கக்கூடாதா? எனக்கு புரியல. கண்ல தண்ணி வர பாக்குது. ஆனா விடமாட்டேன். ஏன்னா அது எப்படி சொல்றது? இத்தன வருஷம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அழுகைய. ம். அழக்கூடாது. ஒரு ஆண்மகன்னா அழக்கூடாது. ம். நான் எப்போ அழுதுருக்கேன் கடைசியா? 9த் ஸ்டாண்டர்ட்ல எங்க அப்பா என்ன அடிச்சாருன்னு ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது. அதோட சரி கடைசியா. அதுக்கப்புறமா அவரும் என்ன அடிக்கல. நானும் அந்த மாரி வச்சுக்கல. ஏன்னா என்ன மாரி போரா இருக்கவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தப்பு கூட நாங்க பண்றதுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த தப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு கூட எங்களால முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? ம். ஆ படிச்சிருச்சு படிச்சாச்சு. படிச்சதுக்கு வேலை கிடைக்குமான்னா டவுட்டு. சரி ஐடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி படிச்சாச்சு. அங்க உட்காந்து இது பண்றதுக்கு பிரச்சனை பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. எங்க பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை. என் பேரை சொன்னா பிரச்சனை. பேரை சொல்லலனா பிரச்சனை. நான் யாருன்னு சொன்னா பிரச்சனை. நான் யாருன்னு சொல்லலனா பிரச்சனை. நான் என்ன பண்ணாலும் பிரச்சனை. இந்த பிரச்சனைய முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனைக்கு போனா, இதுல ஒரு பிரச்சனை பண்றாங்க. எஸ்டிஆர் சொல்ற மாரியே தான் எனக்கும் இருக்கு. அவரும் மனுஷன் தான். அவர பார்த்து நானும் இருக்கிறேன். நானும் மனுஷன் தான். அதாவது அந்த வழியில இருந்தவங்களுக்கு தான் இன்னொருத்தவங்க வழியில இருக்கும்போது தெரியும் அப்படின்னுவாங்க. அதே கதை தான். அது என்னவோ தெரியலங்க. நல்லா சிங்க் ஆகுது அவருக்கும் எனக்கும். பார்க்க தான் நவீன் பாலி மாதிரி. ஆனா ரணு எல்லாம் எஸ்டிஆர் மாதிரி. எஸ்டிஆர் கொஞ்சம் புலம்புற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே விட்டால் வேறு எங்கேயும் புலம்பவும் முடியாது, பேசவும் முடியாது. என்ன பண்ணாலும் நீ உனக்கு என்னப்பா ராஜா வீட்டு டேய் என் வீடு ராஜா மாதிரி இருக்கு, ராஜாங்க மாதிரி இருக்கு, நீ பத்தியாடான்ற மாதிரி இருக்கும். நானே எத்தனோண்டு வீட்டில் இருக்கேன். அவன் வீடு எவ்வளோ பெருசாக இருந்தது தெரியுமா? என்ன சொன்ன வீடு எவ்வளோ பெருசாக இருந்தது தெரியுமா? 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு. அது மாளிகைங்க. அந்த இதில் பணக்காரன் ஜாலியாக இருக்கான், ஏழையாக இருக்கவன் கஷ்டப்படுறான். அந்த டிஸ்பேரிட்டி இருக்கும் தான். எக்கனாமினா டிஸ்பேரிட்டி இருக்கும், இன்இக்வாலிட்டி இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த புவர். ஓகே, நான் புவர். எனக்கு எந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு? ஒன்றும் பண்ணல. சப்சிடரி, ஜீரோ சப்சிடரி. நான் சப்சிடரியிலேயே வளரல. I never received any subsidiaries. I never received any what is it? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்குற அந்த காசு எதுவுமே எனக்கு கொடுக்கல. எல்லாம் இருக்குது. நிறைய வன்மம் இருக்குது. ஒத்துக்கணும். ஏதாவது வன்மம் இருக்குன்னா வன்மம் இருக்குன்னு ஒத்துப்பேன். உண்மையை சொல்லிட்டு நிம்மதியாக இருக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களுக்கு என்னென்னா
இவன் என்ன பண்ணாலும் அடி தாங்குவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அடி தாங்கி இடி தாங்கி ஒடி தாங்கி அடி விடி ஒட்டி கடின்ற மாதிரி அடி அடி நடிச்சிடுறாங்க. இடி தாங்கியே வந்து இடி கொஞ்சம் தான் தாங்க, அதுக்கப்புறமா உடஞ்சி போயிடும். நான் எப்போ உடைய போகிறேன்னு எனக்கு தெரியலை. உடையும் போது நீங்கள் தான் ஏதாவது ஆறுதல் சொல்லணும். அந்த ஆறுதல் கேட்டுட்டு இது நம்மலாம் வந்து ஒரு நாள் வந்து நல்ல இது ஆகும், ஒரு நல்ல இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு போய் கணக்கு வச்சுக்கிட்டு போயான ஒரு நம்பிக்கை வச்சுட்டு வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். விடுங்க. அடுத்த வீடியோவுக்கு வந்து ஐடியா கிடச்சிருச்சு. அதாவது 2 வீடியோ பண்ண போகிறேன். இது வந்து டெய்லி vlog ஆஃப் D8 பார்ட் 1. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எதை பற்றினா, ஒன்று வந்து எப்படி வந்து ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி நம்ம வேலைக்கு போகணுன்றது ஒன்று. அதுக்கு நெக்ஸ்ட்டு எனக்கு பிடித்த தமிழ் யூடியூப் சேனல்ஸ். ஏன்னா இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ்லேருந்து ஐ குட் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அபவுட் each and every channel I've been watching, and I know the nooks and corners of YouTube as I've been with it for like around 10 years, I think so. As far as I remember, you know that YouTube used to have ratings. Like it used to have like 1-star rating, 5-star rating, it depends upon it. Like we used to rate the YouTube video and such that, and like we used to have videos in the comment section and so on. So these are something which is like in the ancient past. So yeah, எனக்கு இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும், हिंदियों கொஞ்சோண்டு தெரியும். मुझे थोड़े से थोड़ा हिंदी आते हैं, फिर बोलने के भी नहीं, क्यों मुझे भी पता नहीं. मैं कोई आदमी के साथ what do one say of speaking, बात करते भी नहीं. हाँ, और yeah, I'm learning German too. டாய்ச்லேண்டில் வந்து இங்கே ஒரு 2-3 வருஷம் வேலை பார்த்து டாய்ச்லேண்ட் போயிடலான்ற ஒரு ஆசை வந்து எப்போவுமே மனசில் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த அட்ராக்டிவாக வந்து 40 மணி நேரம் தான் வேலை பார்க்கணுன்ற அந்த ஒரு உள்ள இருக்குல்ல, அதுதான் அப்பா வெறும் 40 மணி நேரம் போதுமா, என்னடா சொல்கிறீங்க, 4 நாள் வேலையில் 40 மணி நேரம் வந்துருமே கணக்கு அப்படின்னு. அடடா அந்த மாதிரி ஊரில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. யா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பை பாய். சி யூ. குட் நைட். குட் நைட்டா. ஹாவ் அ ப்ளசன்ட் டேங்க. எனக்கு என்னென்னா யூடியூப்காரன் எனக்கு மானிட்டைசேஷன் பண்ண மாட்டான். ஏன்னா நான் கண்டென்ட் வந்து கிரிஞ்சாக போடணுன்னுவான். நான் புலம்பிகிட்ருக்கேன். சைக்காலஜி பேசுவேன், எக்கனாமி பேசுவேன், ஃபினான்ஸ் பேசுவேன், சயின்ஸ் பேசுவேன், எல்லாம் பேசுவேன். ஆனால் எனக்கு பிடிச்சது தானே பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு வந்து என்னுடைய ஹார்ட் டிஸ்க்காக செக் போகிறேன். ஏன்னாலும் ஒரே ஒரு ரிப்போர்ட் அடிங்களேன். ரிப்போர்ட் அடித்து எனக்கு எதாவது வந்து வார்னிங் வரட்டுமே, அடுத்த செகண்டு இப்படின்றதுக்குள்ளே அக்கௌண்ட் ப்ரைவேட் போயிடும். அதுக்கப்புறமா என்னை பார்க்கவே முடியாது, சிட்ரஸை கையில் பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ யா ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.